Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க கூடிய இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா AlightMotionல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸோட டெம்ப்ளேட் டிஃபரண்டான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சும் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோஸ் எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்த்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட மெட்டீரியல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்த்திரலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய AlightMotion அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதுல உங்களோட ஃபைல் நேமை வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இதுல வந்து உங்களோட ரேஷியோ 4:5ல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும். இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும், இமேஜ் அண்ட் வீடியோ, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதுல வியூ ஆல்ல போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய இமேஜஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் வந்து நிறைய இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி என்ன பண்ணிட்டீங்கன்னா கீழேயும் மேலேயும் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் இருக்குது, அதை ரிமூவ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சைட் போயிட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான பிளேஸ் வரது மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் டியூரேஷன் சிம்பிள் இருக்குது, டியூரேஷனுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூ ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இது வந்து ஏற்கனவே இதே மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன், இதை டெம்ப்ளேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வீடியோஸ் தான், இதை ப்ளஸ் ஐகான் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட் அண்டில் போய் ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் நல்லா கம்மி பண்ணணும். ஓகே, இப்போ கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸில் செட் பண்ணணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செட் பண்ணணும் அப்படின்னா மேலே செட் பண்ணிக்கோங்க, கீழே செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேஸில் தான் செட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூ ஆலில் ஒரு இமேஜஸ், இந்த இமேஜஸும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த இமேஜ் தான். இது ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளெண்டிங்கில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு சேம் மெத்தட் தான் எல்லா வீடியோஸ்க்குமே நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து சேம் மெத்தடில் தான் பண்ணுவோம். இது வந்து இந்த பிளேஸில் வரது மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் நேம் எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன பார்ட்டிகிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூ ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதே பார்ட்டிகிள்ஸ் தான் செட் பண்ணணும், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்ட்டிகிள்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பார்ட்டிகிள்ஸ் செட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் செட் பண்ணலாம், இல்லை நான் வந்து உங்களுக்கு பின்னொரு பார்ட்டிகிள்ஸும் இருக்கும். இதை ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு இதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பிளெண்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இதில் வந்து கண்டிப்பாக சாங் ஏதாச்சும் இருக்கும், அதை வந்து 0 ஆக்கி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சாங்கை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வேர்ல்டு இருக்குல்ல, அதை நம்ம டியூரேஷன் பண்ணல, டியூரேஷனில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இதுக்கு ஆட் பண்ணுறேன். ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். வேறு ஏதாச்சும் பார்ட்டிகிள்ஸ் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலும் மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட டைமிங்கை வந்து கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 15 செகண்ட்க்கு தான் இருக்குது அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே 15 செகண்ட்க்காக நீங்கள் வந்து எண்டு கொடுத்து வச்சுக்கோங்க. எண்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம எல்லா செட்டிங்ஸுமே பண்ணியிருப்போம்.
ஃப்ரேம் ரேட் எல்லாமே நம்ம செட் பண்ணியிருப்போம். அதனால நார்மலாக எக்ஸ்போர்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். லாஸ்ட்டில் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கேலரியில் சேவ் ஆகும். நார்மலாக இது மட்டும் ஃபுல் ஆகினாலும் லாஸ்ட்டில் சேவ் கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்தா மட்டும் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.